உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அம்மா பொண்ணு அவங்க 2 பேத்துக்குரிய அந்த ஒரு பாசம் அப்படிங்கிறது தன்னை அறியாமலே வெளியே வந்திருக்கு. இது விஜய்க்கு தெரியாமல் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் பண்ணும்போது விஜய் அந்த இடத்துல குட்டி காவேரியை நினச்சி பயந்துட்டே உட்காந்துருக்காரு. அவள் பாட்டுக்கு வர சொல்லிட்டா, இங்கே பாப்பா தனியாக உட்காந்துட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கலங்கி போய் உட்காந்துருக்கும் போது அப்போ தான் காவேரி கொடுக்குற என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்பவுமே பார்க்க யாரெல்லாம் ஆவலை காத்துட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக காவேரி இந்த விஷயத்த விஜய்கிட்டேயோ இல்லை பாப்பா கிட்டேயோ அவங்க சொல்லவே இல்லை. சாரதாம்மா கிட்ட மட்டும் இதை சொல்லும்போது அதுவுமே அவங்களா சொல்லலை, ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை வச்சு சாரதாம்மா போய் கேட்குறாங்க, என்னடி அம்முவை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நாளைக்கு மதர்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்குல்ல, அதனால் இப்போ அம்மு வருவாளா வரமாட்டாளான்னு சொல்லி மிஸ்ஸு கேட்குறாங்க. இன்றைக்கி அவள் ஸ்கூலுக்கு வரலைல்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிடி, நாளைக்கு எல்லாரும் அவங்க அம்மா கூட வருவாங்கன்னு சொல்கிற, நம்ம அம்மு மட்டும் அப்படி ரொம்ப கஷ்டப்பட போகிறாடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் அவள் கஷ்டப்பட மாட்டாம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. காவேரி, இது விளையாட்டுத்தனம் இல்லடி, குழந்தை ஏங்கி போயிடுவாடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஆகாதுமா, ஏற்கனவே கிளாஸில் பேர் கொடுங்கன்னு சொன்னப்பயே எல்லா குழந்தைங்களும் கொடுத்தாங்க. அப்போது அம்மு மட்டும் பேர் கொடுக்காம ஒரு மாதிரி உட்காந்துருந்தா தெரியுமா, பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால தான் நானே போய் பிரின்சிபல் கிட்ட பேசியிருக்கேன். இந்த மாதிரி காம்படிஷனில் அம்முவுக்கு அம்மாவா நான் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணவான்னு சொல்லிட்டு போய் பிரின்சிபல் கிட்ட கேட்டேன்னா அவங்களும் சரின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கம்மா. அதனால் நாளைக்கு அம்மு ஸ்கூலுக்கு வந்தாலும் அவள் எந்த இடத்துலையுமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணவே மாட்டா. நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவளுக்கு அம்மாவா நானே அவள் கூட பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. சாரதா அம்மாவுக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷத்தில் தாங்க முடியல. அவங்களுக்கு அப்படியே முகத்தை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லடி காவேரி, நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்குமே அப்படிதாம்மா இருக்குது. ஆனால் என்னவோ தெரிலம்மா, அம்முவை பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னால் இருக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ சாரதாம்மா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அவள் ஓரத்தம் இல்லடி, எப்படி ஒன்றால் இருக்க முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளாரே நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ கங்கா கிட்டேயும் யமுனா கிட்டேயும் வீடியோ காலில் பேசிக்கிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது சாரதாம்மா சொல்கிறாங்க, அவள் நடிக்கிறேன்னு சொல்கிறாடி, ஆனால் எனக்கு அவளுக்கு சொந்தமாக நீ தாண்டி அவளோட அம்மானு சொல்லணும்னு வாய் வரைக்கும் வந்துருச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே யமுனா பார்த்துட்டு, அம்மா காரியத்தையே கெடுத்தப்போ இப்போ தான் அவளே நம்ம நினச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கா, இப்போ போய் நீ சொல்லி கிளி வச்சிடாதம்மா அப்படிங்கிறாங்க. இல்லடி, எனக்கு தோணுச்சுன்னு தான் சொன்னேன், அவகிட்ட நான் எதுவுமே சொல்லிக்கல அப்படிங்கிறாங்க. ஏம்மா, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சதே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே, விஜய் மாமாக்கும் பாப்பாக்கும் தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்றாங்க. ஆமாண்டி, ஆனால் அவள் சொல்ல வேணான்னு சொல்லிட்டா, ஏதோ சர்ப்ரைஸாக சொல்ல போகிறாளாம், அதனால தான் நானும் எதுவும் சொல்லிக்கலடி, நாளைக்கு நானும் ஸ்கூலுக்கு போகிறேன், என்னையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, வீடியோலாம் எடுத்து அனுப்பு அப்படிங்கிறாங்க. சரிடி தம்பி, எனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கு, அந்த ஃபோனில் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க. பாரா, விஜய் உனக்கு ஃபோனெல்லாம் வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கங்கா கேட்குறாங்க. ஆமாண்டி, இந்த ஒரு பழைய ஃபோனை வச்சுக்கிட்டு இருந்தேன்ல, அதில் ஒவ்வொரு நேரம் ஃபோன் பண்ணுறது கேட்குது, ஒவ்வொரு நேரம் கேட்க மாட்டேங்குது, அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேனா, அதனால் தம்பி இன்னைக்கு புது ஃபோனே வாங்கிட்டு வந்து கொடுத்துருச்சுடி அப்படிங்கிறாங்க. ஆமாம் காவேரி, இதுக்கு ஒன்றுமே சொல்லலையாம்மா அப்படிங்கிறாங்க. அதை எப்படி அவள் சொல்லாமல் இருப்பா, நான் பழைய ஃபோனே ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு வழக்கம் போல் சீறிக்கிட்டு தான் இருந்தா, ஆனால் தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் உங்களுக்கு வாங்கிட்டு வரல, அம்மாவுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், அம்மாவை என் குழந்தைய நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறீங்க, அப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தராக நான் நினச்சிட்டு அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்தது தப்பான்னு கேட்டாப்லையா, வாங்கிக்குவீங்களா மாட்டிங்களான்னு என்கிட்ட கேட்டாப்புல, அதுக்கு என்ன தம்பி நான் வாங்கிக்கிறேன்னு நான் கையோட வாங்கிக்கிட்டேன்டி அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தா அம்மு ரூமில் ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்காங்க. விஜய் போய் பார்க்குறாரு. என்னடா அம்மு, சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன்ப்பா அப்படிங்கும்போது, ஏண்டா ஒரு மாதிரி இருக்க அப்படின்றாங்க. இல்லைப்பா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறத நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. ஏண்டா அப்படிங்கும்போது, நான் சொன்னேனேப்பா, நாளைக்கு மதர்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்குது, நான் ஸ்கூலுக்கு வரலன்னு சொன்னேன், ஆனால் காவேரி மிஸ் தான் அதெல்லாம் ஒன்றும் நீ நினைக்காத, நீ வரணும் ஸ்கூலுக்கு, அதான் மிஸ்ஸு சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா, நாளைக்கு நீ உனக்கு போக பிடிக்கலன்னா போகாத அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, மிஸ்ஸு வர சொல்லிட்டாங்க, போகலைன்னா அப்புறம் என்கிட்ட கோச்சிக்குவாங்க, பேசாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் தூங்க வைக்கிறாரு. இப்போ நைட்டு ஃபுல்லாக விஜய்க்கு இதே ஓடிட்டே இருக்குது. நாளைக்கு ஸ்கூலில் போயிட்டு அம்மு என்ன பண்ணுவாளோ, மற்றவங்களெல்லாம் பார்த்து ஏங்கி போயிடுவாளே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி யோசனையிலே இருக்கார். மறுநாள் காலையிலே ஆகிடுது. எழுந்து காவேரி குளிச்சுட்டு ரெடி ஆகிடுறாங்க, குட்டி காவேரி. அப்போ விஜய் பார்க்குறாரு, என்னடா அம்மோ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறியா
அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நான் கிளம்பிட்டேனே அப்படிங்கிறாங்க. இல்லைடா இன்னைக்கு நீ லீவ் போட்டுக்குவேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா காவேரி மிஸ் என்னை ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்க. நான் தான் நேற்றே சொன்னேன்ல நான் போகலைன்னா மிஸ் என்கிட்ட கோச்சிப்பாங்க, அதனால் நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ரொம்பவுமே அழகாக சொல்லும்போது விஜய்க்கு இந்த இடத்துல ஒரு மாதிரியே இருக்கு. தாத்தாவுமே பார்த்துட்டு, விஜய் என்னடா அது வழக்கமாக எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க, அவளே ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்கிற, நீ வேணான்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை தாத்தா இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு தெரியும்ல உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. சரிடா அதான் காவேரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கால, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அனுப்பி போய் விட்டுட்டு வா போ அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயும் நேராக கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே போய் காரை நிப்பாட்டின உடனே பார்த்தா ஸ்கூல் வாசல்லே வந்துட்டு காவேரியும் சாரதாமாவும் நின்றுட்டு இருக்காங்க. அப்பா அங்கே பார்த்தீங்களா காவேரி மிஸ் கூட சாரதா பாட்டியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பாப்பா இறங்கி ஓடி போயிட்டு சாரதா பாட்டி அப்படின்னு போய் பிடிச்சிக்கிறாங்க. ஐ அம்மு வாடா வாடா உனக்காக தான் நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. விஜய் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு என்னம்மா இங்கே நிற்கிறீங்க, நீங்களும் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி இன்றைக்கி தான் அவங்க ஸ்கூலில் ஏதோ செலிப்ரேஷன்லாம் நடக்குதுல்ல, அதான் நானும் பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரியை பார்க்குறாரு. காவேரி உடனே பாப்பா பார்த்துட்டு அம்மோ என்னடா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேனே அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே விஜய் கையில் வச்சுருக்கதை அப்படியே கொடுக்குறாரு. எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மிஸ் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஓ ட்ரெஸ் சூப்பராக இருக்கே அம்முக்கு அப்படிங்கிறாங்க. அம்மு அப்படியே ஒரு மாதிரி நிற்கும்போது விஜய்க்கு ஒரு மாதிரியே இருக்குது முகம். அதையுமே காவேரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி சரி டைம் ஆகிடுச்சு நாங்கள் உள்ளே போகிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளேயுமே போயிடுறாங்க. இப்போ விஜய்க்கு முகமே ஒரு மாதிரி இருக்கும்போது சாரதாமா பார்க்குறாங்க. என்ன மாப்பிள்ள ஏன் இப்படி நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை உங்களுக்கே தெரியும்ல மதர்ஸ் டே செலிப்ரேஷன் போகுது அத்தை, இந்த காவேரி வேற பாப்பா ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லிட்டா, நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் அத்தை, காவேரி சொல்லிட்டாங்கிறக்காக அம்மு ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டாத்த, எனக்கு பாப்பா என்ன நினைப்பாலோ அது கஷ்டப்பட்டுருவாளோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கத்த அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் தம்பி அப்படி நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மு ஜாலியாக தான் இருக்க போகிறா, நீங்கள் வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜயுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே எல்லா ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஒவ்வொரு குழந்தைங்களுமே அவங்கவுங்க அம்மா கூட வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு பாப்பாவோட கிளாஸ்ல இருந்து இந்த மாதிரி வி காவேரி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விஜய்க்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுது. ஆனால் சாரதாமா வந்து விஜயுமே கவனிக்கிறாங்க. ஆனால் காவேரி சொல்ல வேணாம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொன்னதுனால சாரதாமா எதுவுமே சொல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாப்பா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக பாப்பா வந்து ஸ்டேஜில் இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா பாட்டு வந்துட்டு ஒரு தெய்வம் தந்த பூவே அந்த பாட்டு போடுறாங்க. அந்த பாட்டை ஓடும்போதே அப்படியே விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. அம்மா இல்லாமல் பாப்பா தனியாக வந்து நிற்கிறாளே அப்படின்ட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன அவங்க அம்மா இல்லாமல் குழந்தை மட்டும் தனியாக இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் சுற்றி சுற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது விஜய்க்கு ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுது. அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுறாரு. அப்போ பார்த்தா டக்குன்னு காவேரியோட என்ட்ரி அங்கேருந்து வருது. ஓடி வந்து அம்முவை வந்து இப்படி கூப்பிடும்போது அம்மு டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்த உடனே காவேரியை பார்த்த உடனே ரொம்பவுமே சந்தோஷத்தில் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தோடனே விஜய் கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே ஊற்றவே ஆரம்பிச்சிருது. சாரதாமா இதையுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சோடனே எல்லாருமே கிளாப் பண்ணிவிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. இப்போ விஜய் வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது என்ன தம்பி அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்தை இப்படிலாம் நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல, காவேரியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி இந்த விஷயம் எனக்கு நேற்றே தெரியும், உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. என்னத்த இது இவ்வளோ நேரமாக நான் பயந்துட்டே உட்காந்துருந்தேன்ல, குழந்தை தனியாக ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காளே அம்மா இல்லாமல் இருக்கான்னு எல்லாரும் சுற்றி சுற்றி பேசும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி நானுமே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன், ஆனால் காவேரி தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, பாப்பாவும் அவளும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படியே விஜய்க்கு பேசவே வார்த்தை வர மாட்டேங்குது. விடுங்க தம்பி நம்ம என்ன தான் யோசிச்சு ஒன்று பண்ணாலும் நான் உங்ககிட்ட தான் காவேரி ஒட்ட மாட்டேங்கிறா, ஆனால் அவள் குழந்த அவள் ரத்தம் ஒன்றே மட்டும் பார்த்தீங்களா எப்படி அவளுக்கு துடிச்சு போயிடுச்சுன்னு அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான் அத்தை நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, இன்னொரு விஷயம் கூட உங்ககிட்ட நான் சொல்லணும் அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவள் அம்முவை பிரிஞ்சு இருக்க முடியலையா, ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியல, அம்முக்கு ஒன்றுனா எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அம்முவை வேணால் எனக்கு தத்து கொடுத்துருங்க, நீங்கள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாத்தாவ அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க இப்படியா கேட்டாவ அப்படிங்கிறாங்க. ஆமாத்த அப்படி தான் கேட்டா அப்படின்னோடனே நீங்கள் என்ன தம்பி சொன்னீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு முடியாது, நீங்கள் வேணால் எப்போ வேணால் வந்து பார்த்துக்கோங்க, என் குழந்தை தான் எனக்கு எல்லாமே, தத்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன தம்பி நானாக இருந்தால் நாலு வாங்கி விட்ருப்பேன் அவளை அப்படிங்கிறாங்க. என்னத்த அப்படின்னா அவள் கேட்டோடனே எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு, திரும்ப சாயந்தரம் வந்து பேசினா நான் கேட்டது தப்பு தான், உங்களால் என்னால் ஒரு நாளே இருக்க முடியல, உங்களால்
எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசினா, தப்பு தான் சாரி அப்படின்னு கேட்டா. நான் சொல்லிட்டேன், நீங்கள் அம்முவை கேட்டது தப்பு கிடையாது, ஆனால் என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிவிட்டு அம்முவை தத்தெடுக்கிறேன்னு சொல்லி சொன்னது தான் தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன தம்பி அவள் சொன்னா அப்படின்றாங்க. அவள் என்னத்தை சொல்லுவா, வழக்கம் போல தான் அவள் பாட்டு நின்றுட்டு இருந்தா. சரி நம்ம திரும்பவும் ஆரம்பிப்போமே அப்படின்ட்டு, உங்களுக்கு அம்மு உங்கள் கூடவே இருக்கணும், உங்கள் மகளாகவே இருக்கணும்னா பேசாமல் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா அம்மு உங்கள் கூடவே இருப்பா, நீங்களும் அம்முவுக்கு அம்மாவா அம்மு கூடவே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்படியா தம்பி சொன்னீங்க, அதுக்கு அவள் என்ன தம்பி சொன்னா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாகவே கேட்குறாங்க. அட ஏன் இவ்வளோ ஆர்வம்லாம் தேவையில்ல அப்படிங்கிறாங்க. அதானே அவள் கூட ஏதாவது நல்லா பேசிட போறா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இந்த காரணமாக வச்சு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்கள் என்னை கட்டாயப்படுத்துறீங்க அப்படி இப்படின்னு தும்னு பேசிட்டு அவள் பாட்டு நேற்று கிளம்பி வந்துட்டா. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேசவும் இல்லை. 2வது இந்த விஷயம் வேறு, அம்முவை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சா. அம்முவும் காவேரி சொல்லிட்டாங்கிறதுக்காக வரணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்படிலாம் நடக்கணும்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. விடுங்க தம்பி, எப்படியோ அம்மு கஷ்டப்படாத அளவுக்கு காவேரி பார்த்துக்கிட்டால, என்னதான் இருந்தாலும் அவள் தான் அம்மாங்கிறது அவளுக்கே தெரியாமல் ஒரு இது வருது பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து ப்ரைஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தா ஒருத்தருக்குமே கொடுத்துட்டே இருக்காங்க. அதில் காவேரி 2 பேருமே ஒன்றுமே சொல்லாமல் இருக்கும்போது எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அம்முக்கு வந்து முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. விஜய் பார்க்குறாரு, என்னடா அப்படிங்கிறாங்க. அப்பா எங்களுக்கு ப்ரைஸ் கிடையாதா அப்படிங்கிறாங்க. இருடா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காவேரியும் பார்த்துட்டு, என்னடாமோ அதுக்குள்ளே ஏன் இப்படி அவசரப்படுற, இன்னும் ஃபஸ்ட் ப்ரைஸ் சொல்லவே இல்லைல்ல, பார்க்கலாம் இரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியே ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தா 2 பேரையுமே சொல்லிடுறாங்க. காவேரின்னு சொல்லி சொன்னோன்னே ரொம்பவுமே ஹாப்பி ஆகிடுது. ஸோ போய் 2 பேருமே வந்துட்டு ப்ரைஸ் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. ஸோ அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து குழந்தை முகத்தில் அப்படி பார்க்குறதுக்கு விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்துட்டு காவேரி கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் அப்படிங்கிறாங்க. என்ன சார் இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் இன்னைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் அம்மு இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. நானும் அவள் கேட்டது என்னென்னவோ வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனால் அவள் இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்து நான் பார்த்ததில்ல, உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன சார் நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அம்முனா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், அம்முக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி அப்படியே போயிடுறாங்க. பிரின்சிபல் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுறாங்க. அப்போது சாரதாம்மா பார்த்துட்டு, விடுங்க தம்பி அவள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வழிக்கு வந்து தான் ஆகணும், எங்கே போயிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி தம்பி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இருங்கத்த நானே வந்து விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா விஜயும் குட்டி பாப்பாவும் வந்துட்டு நேராக காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே காலிங் பில் ப்ரெஸ் பண்ண உடனே இப்போ சாரதாம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு, டே அம்மோ வாடா 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 அப்படிங்கிறாங்க. சாரதா பாட்டி அப்படின்னு வேகமாக வந்து பிடிச்சிக்கிறாங்க. வாடா செல்லம், பாப்பா சூப்பராக பண்ணீங்க, எல்லாமே பாட்டிக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா பார்க்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. நான் மட்டுமா, மிஸ்ஸும் தான் சேர்ந்து நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காவேரி அங்கேருந்து வந்து பார்க்குறாங்க. ஐ அம்மோ வா 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 அப்படிங்கிறாங்க. அப்போது வேகமாக ஓடி போய் நேராக காவேரி மடியிலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்போது காவேரி முகத்தையே பாப்பா பார்த்துட்டே இருக்கும்போது விஜய்க்குமே சரி சாரதாம்மாவுக்குமே சரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எதுக்கு அம்மு இப்படி பார்த்துட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க. அப்போ காவேரியுமே பார்த்துட்டு, என்னடா ஏன் இப்படி மிஸ் முகத்தையே பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாங்க. கேட்க போறியா, என்ன கேட்க போகிற அப்படிங்கிறாங்க. கேட்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அதை கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு விஜய் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காரு, அதை அந்த கிஃப்ட்டை எடுத்து இப்போ பாப்பா வந்து கொடுக்குறாங்க. என்னடா அது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு பிடிக்கும், நான் உங்களுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அதில் அம்மாவும் டாட்டரும் இருக்க மாதிரியான ஒரு க்யூட்டான ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை கொண்டு வந்து கொடுக்கும்போது பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரிக்கு. ஹை சூப்பராக இருக்குடா அப்படிங்கிறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. மாம் டாட்டர்னு போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் நானும் அதே மாதிரி உங்களை அம்மானு கூப்பிடவா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சாரதாம்மாக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் தண்ணியாக ஊற்ற ஆரம்பிச்சிருது. விஜய்க்கு முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. காவேரிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. சாரதாம்மாவையும் பார்க்குறாங்க, விஜயுமே பார்க்குறாங்க. அம்முவை பார்த்துட்டு, ஏன்டா அப்படி கேட்குற அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி ஸ்கூலில் எல்லாருமே அவங்கவுங்க அம்மா கூட வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அப்போது நீங்கள் என் கூட பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் தானே எனக்கு அம்மா, நான் உங்களை அம்மானு கூப்பிடலாம் தானே, மிஸ்ஸுன்னு கூப்பிட்டுட்ருக்கேன், நான் உங்களை அம்மானு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி திரும்பவும் பாப்பா கேட்கும்போது காவேரிக்கு பேசவே முடியல, ஒரு மாதிரியே உட்காந்துட்ருக்காங்க. டக்குன்னு சாரதாம்மா பார்த்துட்டு, ஏ காவேரி குழந்தை தான் இப்படி கேட்டுட்ருக்கா, நீ என்னடி அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்க, இங்கே பாருடாமோ, இங்கே வாங்க பாட்டிக்கிட்டே வாங்க அப்படின்னோடனே வேகமாக போயிட்டு ஏஞ்சி போயிட்டு சொல்லுங்கள் பாட்டி அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடா உனக்கு
உனக்கு காவேரி மிஸ்ஸை அம்மானு கூப்பிடணும் அவ்வளோதானே, தாராளமாக கூப்பிடு நீ அப்படிங்கிறாங்க. இல்லை மிஸ்ஸு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அப்போ காவேரியை பார்த்துட்டு, காவேரி என்னடி குழந்தைக்காகன்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒன்று பண்ணுற, குழந்தைய வாயை விட்டு கேட்குறா, சரின்னு தான் சொல்லேன்டி அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே காவேரி சைலண்ட்டாகவே உட்காந்துட்டு இருக்கும்போது விஜயும் பார்க்குறாரு. பார்த்துட்டு, மா விடுங்கம்மா ஏன் அதெல்லாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சும்மா இருங்க தம்பி, இது என்ன நம்ம ஆசைப்பட்டா அப்படி சொல்ல சொன்னோம், குழந்தைக்கா தோணி அவளாக கேட்குறா, அதுக்கு இவ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா, என்னடி காவேரி சொல்லுடி அப்படிங்கிறாங்க. அப்போ டக்குன்னு காவேரி பார்த்துட்டு, இப்போ என்னடா உனக்கு என்ன அம்மானு கூப்பிடணும் அதானே, ஓகே தாராளமாக கூப்பிடு அப்படின்னோன்னே, சரிங்க மிஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ சாரதாம்மா பார்த்துட்டு, என்னம்மோ அம்மானு கூப்பிட சொன்னால் நீ மிஸ்ஸுன்னு கூப்பிடுற அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அப்படியே காவேரிக்கு ஒரு மாதிரி பண்ணுது, ஒரு மாதிரி அந்த ஃபீலிங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஓடி போய் பாப்பா அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மேலே பார்த்துட்டே கூப்பிடும்போது காவேரிக்கு என்னென்னமோ பண்ணுது, அதை சொல்லவே முடியல அவங்களுக்கு. அப்படியே ஒரு மாதிரி நிற்கும்போது, என்னடி காவேரி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அம்மோ என்னை அம்மானு கூப்பிட்டோன்னே எனக்கு என்னமோ ஒரு மாதிரி உள்ளெல்லாம் பண்ணுதுமா அப்படிங்கிறாங்க. விடுடி மொத குழந்த ஒன்று அம்மானு கூப்பிட்ருக்கால, அந்த சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜய்க்கும் ஒரு மாதிரி அந்த எமோஷ்னலாக இருக்குது, சாரதாம்மாக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ விஜய்க்கு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது, பார்த்தீங்களா தம்பி, நம்ம என்ன தான் சொன்னாலும் அவள் ஒத்துக்க மாட்டா, இப்போ குழந்தைய அவள் வாயால் அம்மானு கூப்பிட்டா பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, நான் கூட அதை எதிர்பார்க்கல, அவள் கிஃப்ட் வாங்கும்போதே இந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு எங்கே காவேரி எதுவும் திட்டிட போகிறாளோன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனால் இப்போ என்னடானா அம்மு வேகமாக போயிட்டு அம்மானு கூப்பிடவான்னு சொல்லிட்டு அம்மானு கூப்பிட்டுட்டா, அதுக்கு காவேரி ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. அவளை தான் தம்பி, இனிமே நம்ம அம்முவை வச்சு தான் அவளை வழிக்கு கொண்டு வரணும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு கொஞ்ச நேரத்தில் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டு அம்மு வாட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் காவேரிக்கு அம்முவை அனுப்புறதுக்கே மனசு இல்லை, ஒரு மாதிரி நின்றுட்டே கிளம்பணும் அப்படிங்கிறனால சரின்னு பாய் சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ அங்கே வீட்டில் உட்காந்து அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டே இருக்காங்க. சாரதாம்மாவும் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்னடி காவேரி அதையே பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஏன் அம்மு அப்படி என்கிட்ட கேட்டானே எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அப்படிங்கிறாங்க. என்னடி கேட்டாவ அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா திடீர்னு வந்து என்னை அம்மானு கூப்பிடுறேன்னு சொல்லி சொன்னாலா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதுக்கப்புறம் அவள் அம்மானு கூப்பிட்டு என்னை வந்து இப்படி பிடிச்சிட்டா பார்த்தியாம்மா, அப்போ எனக்கு ஒரு மாதிரி பண்ணிருச்சுமா, எனக்கு அதை சொல்லவே தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ சாரதாம்மா மனசுக்குள்ளாரே நினைக்கிறாங்க, இருந்தும் குழந்தை இப்போ தான் மொத உன்னை அம்மானு கூப்பிட்ருக்கு, அப்போ அந்த தாய்மை உணர்வுங்கிறது உங்ககிட்ட இருந்து வரதானடி வேணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. மா உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னடி பிஞ்சு குழந்த, அது பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா முகத்தை பார்த்ததே இல்லை, அம்மானு யாரையும் கூப்பிட்டதும் இல்லை, அந்த அம்மான்ற இடத்துல ஒன்றை வச்சு பார்த்துட்டாடி அவ, அதனால தான் அம்மானு வாய் நிறையா கூப்பிடுறா, பரவாயில்ல விடுறி, எனக்கும் அது கேட்க சந்தோஷமாக இருக்குது, என்னைய மட்டும் பாட்டின்னு கூப்பிட்டுட்டு இருந்தா, இப்போ உன்னையும் அம்மானு கூப்பிட்டால, எனக்கு அது போதும்டி, மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரதாமாவும் எழுந்து போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் for watching.